இன்னைக்கு நம்ம ஒண்டர் மேன் மூவி கூடிய சீக்கிரம் நம்மள நெருங்கிட்டு இருக்க சமயத்துல ஒண்டர் மேனுக்கான ஆரிஜின் அண்ட் பவர்ஸை பத்தி லைட்டா பாத்துருவோமா? அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க, வீடியோவை கிளிக் ஆஃப் பண்ணிடலாம். ஒண்டர் மேன்ன்றது மார்வல் யூனிவர்ஸ்ல ரொம்ப காலமா இருந்துட்டு இருக்க ஒரு முக்கியமான கேரக்டர்னு கூட சொல்லலாம். ஒண்டர் மேனோட ஆரிஜின் கொஞ்சம் குழப்பற மாதிரி, எம்சியோட ஈஸியா கனெக்ட் ஆகுற மாதிரி வித்தியாசமான சக்திகளோட இருக்கும். சான்சி படத்தை டைரக்ட் பண்ண டெஸ்டின் டேனியல் தான் ஒண்டர் மேன் சீரிஸையுமே டைரக்ட் பண்றாரு. 1964ல ஸ்டான்லி, ஜாக் கிர்பி, டான் ஹாக் இவங்களால தான் ஒண்டர் மேன் கேரக்டர் மார்வல் யூனிவர்ஸ்ல உருவாக்கப்பட்டுச்சு. முதல்ல மார்வல் யூனிவர்ஸ்க்குள்ள ஒண்டர் மேன் கேரக்டரை ஒரு வில்லனா தான் கொண்டு வந்தாங்க. அப்போ ஸ்டான்லி இது மாதிரி டிசில இருக்க ஒண்டர் உமன் கேரக்டர் மாதிரியே நம்ம மார்வல்ல இருக்க ஒண்டர் மேன் கேரக்டரும் இருக்கு. ரெண்டு கேரக்டர்ஸுக்கும் பெருசா எந்த ஒரு வித்தியாசமும் இருக்கிற மாதிரி தெரியல. ரெண்டு கேரக்டரும் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு ஸ்டான்லி சொல்ல, அப்போ ஸ்டான்லி சொன்னதை கேட்டு யாரும் அந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்கல. ஏன்னா அப்பதான் முதல்ல ஒண்டர் மேன் கேரக்டரை அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அந்த கேரக்டருக்கு பெருசா அந்த அளவுக்கு ரீச் இல்லாததுனாலையும் மார்வல்ல இப்படி ஒரு கேரக்டர் இருக்கும்னு நிறைய பேருக்கு தெரியாததுனாலையும் ஸ்டான்லி சொன்னதை பெருசா அந்த அளவுக்கு யாருமே எடுத்துக்கல. மார்வல்ல இது மாதிரி ஆல்ரெடி பவர் மேன்ன்ற ஒரு கேரக்டர் இருக்கிறதுனால வில்லனா மார்வல் யூனிவர்ஸ்க்குள்ள கொண்டு வந்த ஒண்டர் மேன் கேரக்டரை அப்படியே ரீபூட் பண்ணி ஒரு ஹீரோவா கொண்டு வந்தாங்க. பொதுவா எல்லாராலையும் ஒரு ஹீரோவா அறியப்பட்ட ஒண்டர் மேன் அவெஞ்சர்ஸ் கூட அடிக்கடி சண்டை போறது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல அவெஞ்சர்ஸ் கூட சேரவும் செஞ்சிருக்காரு. ஒண்டர் மேன் ஆகிறதுக்கு முன்னாடி சைமன் வில்லியம்ஸ் ஸ்டார்க் இண்டஸ்ட்ரியில இன்னோவேஷன்ஸ்ன்ற சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க ஒரு வெடிமருந்து ஃபேக்டரியோட தொழிலதிபரோட மகனா தான் சைமன் வில்லியம்ஸ் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வாரிசுப்படி அந்த ஃபேக்டரி சைமன் கிட்ட வருது. ஆனா சைமன் அந்த ஃபேக்டரியை அழிய விடாம தடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது அப்போ சைமன் மேல வைக்கப்பட்ட ஒரு சில குற்றச்சாட்டுகள்னால சைமன் வில்லியம்ஸ் ஜெயில அடைக்கப்பட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பரேன் ஜீமோன்ற ஒருத்தரால பல வழிகள்ல பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த பரிசோதனையில சைமன் மேல பயன்படுத்தப்பட்ட அயோனிக் ரேஸ் மூலமா ஒண்டர் மேனுக்கு சக்திகள் கிடைச்சிருக்கும். ஆனா இதனால இவருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, வாரத்துக்கு ஒரு தடவையாவது சீரம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும். அப்படி இவர் இந்த சீரம் ட்ரீட்மெண்ட் எடுக்காம தவறிட்டாருன்னா இதுவே அவர் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த ஜீமோ சைமனுக்கு ஒண்டர் மேன்ன்ற பேருமே வச்சு அவெஞ்சர்ஸை கொல்றதுக்காக அவர் உருவாக்கின ஒண்டர் மேனை வச்சு திட்டம் போடுறாரு. தனக்கு இது மாதிரி பல சக்திகளை கொடுத்ததுனால ஜீமோட திட்டத்துக்கு ஒண்டர் மேன் ஒத்துக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் அவரால் ஒத்தால அவெஞ்சர்ஸ் எதிர்த்து நிக்க முடியாமையும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது எடுக்க வேண்டிய சீரம் ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க முடியாம போயிடுது. இதனால அவர் உடம்புல ஜெனட்டிக்கா ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒண்டர் மேன் கோமாக்கே போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒண்டர் மேனோட சகோதரரான எரிக் வில்லியம்ஸ் ஒண்டர் மேனுக்கு இது மாதிரி நடந்ததை பார்த்துட்டு அவெஞ்சர்ஸால தான் ஒண்டர் மேனுக்கு இது மாதிரி நடந்திருக்குன்னு அவரா முடிவெடுத்துட்டு அவெஞ்சர்ஸை தாக்குறதுக்காக போறாரு. ஆனா அவெஞ்சர்ஸ் பதிலுக்கு வர தாக்காம எரிக் வில்லியம்ஸோட நிலைமையை புரிஞ்சுட்டு ஒண்டர் மேனை கோமால இருந்து காப்பாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் ஒண்டர் மேன் அவெஞ்சர்ஸ் கூட ஒரு நல்ல நண்பர்களா மாறவும் செஞ்சிருப்பாரு. ஓகே, இப்ப நம்ம ஒண்டர் மேனோட சக்திகளை பத்தி பாப்போமா? பரேன் ஜீமோவால ஒண்டர் மேன் பரிசோதிக்கப்படும் போது ஐகானிக் ரேஸ் மூலமா ஒண்டர் மேனுக்கு சக்திகள் கிடைச்சிருக்கும். அவருக்கு கிடைச்சிருக்க சக்திகள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா யூனிக்கா இருக்கும். சூப்பர் ஸ்ட்ரென்த், ஸ்பீட், ரீஜெனரேட்டிவ் ஹீலிங், இது மட்டும் இல்லாம அவரால் பறக்கவும் முடியும். அதோட டெலிபோர்டேஷன், ஷேப்ஸ் ஷிஃப்டிங், சைஸ் ஆல்டர்னேஷன், இது மாதிரி ஒண்டர் மேன் கிட்ட வித்தியாசமான தனித்துவமான பவர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. ஒரு சாதாரண மனிதனா இருந்து அயோனிக் ரேஸ் மூலமா சக்திகள் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு சாதாரண மனிதனுக்கு தேவையான உணவு, தூக்கம், தண்ணீர், ஆக்சிஜன் இதெல்லாம் இல்லாம கூட ஒண்டர் மேனால வாழ முடியும். இது மட்டும் இல்லாம விண்வெளியிலையும் தண்ணீருக்கு அடியிலையும் கூட இவரால சிறப்பா வாழ முடியும். ஒண்டர் மேன் கிட்ட என்னதான் இது மாதிரி சிறப்பான பவர்ஸ் எல்லாம் இருந்தாலும் நம்ம நினைச்சதை விட ஒண்டர் மேன் அவரோட முக்காவாசி வாழ்நாள்ல சின்ன சின்ன வில்லன்ஸோட திட்டங்களுக்கு உதவியாகவும் ஒரு சிப்பாயாவும் தான் அவரோட முக்காவாசி வாழ்நாட்களை வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. ஒண்டர் மேனோட வீக்னஸ் பொறுத்த வரைக்கும் வேற ஒருத்தரால தான் இவருக்கு பவர்ஸ் கிடைச்சிருக்கும். அதனாலேயே அவரோட சக்திகள் மேல அவருக்கு ஒரு சந்தேகமும் பயமும் இருக்க தான் செய்து. இது எல்லாத்தையும் விட எவ்வளவு பெரிய சண்டையா இருந்தாலும் ஒண்டர் மேன் அதை அமைதியா காமா டீல் பண்ணணும் தான் யோசிப்பாராம். இதை தவிர்த்து பெருசா ஒண்டர் மேனுக்கு எதுவுமே வீக்னஸ் இல்ல. கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் படத்துல வின்டர் சோல்ஜர் கேரக்டரை எந்த அளவுக்கு புஷ் பண்ணிருந்தாங்களோ அந்த அளவுக்கு ஒண்டர் மேன் கேரக்டரை புஷ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒண்டர் மேன் கூட அதிகமா கனெக்ட் ஆகிற கேரக்டர்ஸ்னா அது ஸ்கார்லெட் விட்சும் விஷனும் தான். ஸ்கார்லெட் விட்ச் மேல ஒண்டர் மேனுக்கு காதல்னா வந்திருக்கும். ஆனா இது மாதிரி எம்சியூல காட்டுவாங்களான்னா அதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். கூடிய சீக்கிரம் ஒண்டர் மேனுக்கான சீரிஸ் வேற வரப்போது. பொறுத்திருந்து பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. இந்த ஒண்டர் மேன் கேரக்டரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.